அரசுங்கிறது சூரியன் தான். அதனால தான் பாருங்க, இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது, இங்கே கும்பத்தில் ராகு, அதுக்கு முன்னாடி இந்த சனி இருந்தது. அரசுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள், அரசு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு பிரச்சனைகள், இந்த மாதிரியான இது நிறையா இன்னைக்கு வரைக்கும் இருக்க தான் செய்யுது. கேது ஒரு இடத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னா இதை பிரிப்பார். இந்த காலகட்டம் கேது இங்கே வந்த பிறகு எத்தனை பேர் கட்சி விட்டு கட்சி மாறி இருக்காங்க. ஓபிஎஸ் மாறினாரா, செங்கோட்டையன் மாறினாரா? நம்மலாம் நினச்சி பார்த்தோமா? செங்கோட்டையன்லாம் தாவாக்காவுக்கு போவார், ஓபிஎஸ் டிஎம்கேக்கு போவார் அப்படிங்கிறதெல்லாம். ஏன் ஆனானப்பட்ட தேமுதிக இவங்க யாரை எதிர்த்து கட்சியை ஆரம்பித்தாங்க? டிஎம்கேவை எடுத்து கட்சி ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி கூட்டணி யார் கூட போய் வச்சுருக்காங்க? அதை மாதிரி தான் இன்னும் நிறையா விஷயங்கள் நடக்கும். அடுத்தபடியாக அரசியல் நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்படும். ஏன்னா அடுத்ததாக இந்த கேது தமிழ்நாடை குறிக்கக்கூடிய கடகத்துக்கு போகுது. அதுக்கடுத்து இந்த ராகு இந்தியாவை குறிக்கக்கூடிய மகரத்துக்குள்ளே வருது. எப்போவுமே ராகுக்கு சனி தொடர்பு ஏற்பட்டால் வறுமை, பாவர்ட்டி, தருத்திரம், பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான இது நடக்கும். அதே மாதிரி சனி குரு வீட்டுக்கு போனாலோ குருவை பார்த்தாலோ நிறைய பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதனால தான் இங்கே சனி வந்த பிறகு ட்ரம்புங்கிறவர் என்ன பண்ணார்? பொருளாதார தடை அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கே இது பண்ணார். இன்னொரு விஷயம், குரு அப்படிங்கிறது தங்கத்தை குறிக்கும். குரு அதிசாரமாக கடகத்துக்கு போன பிறகு தான் உங்களுக்கு அந்த தங்கத்தோட விலை நிறையா ஏறுச்சு. இப்போ அடுத்தும் அவர் குரு பயிற்சி ஆகி கடகத்துக்கு தான் உச்சமாக போகிறார். அப்போ தங்கத்துக்கு இன்னும் டிமாண்டை அதிகமாகத்தான் இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும்.